விடுவோம். பிடிங்க சேத்தார கட்டிக்கிட்டு திங்காரம் பண்ணிக்கிட்டு தப்பு சுந்தரி படுத்தி மயிலோட வந்தாளா சேத்தார கட்டிக்கிட்டு திங்காரம் பண்ணிக்கிட்டு மொத்தமா சுந்தரி படுத்தி மயிலோட வந்தாளா என்ன பண்ணுதான் கேட்ட கண்ணுதான் முருகா பாலை கொடுத்து அப்படியே அமத்து. தங்கராஜ் என்னடா நீ என்னதான் நீ எங்க அக்காவை கட்டிப்பிடி, நீ எப்படி என்ன கற்பழிப்பு கூட பண்ணு, கட்டிய கூட பிடி, கற்பழிப்பு கூட பண்ணு, நாங்க ஒண்ணு நினைக்க மாட்டோம். அப்படி எங்க 4 பேத்துக்கு கோபமே வராது. ஏன்டா என் பொட்டக்கோழி சேர்ந்து முட்டையா ஓட போகுது. போட்டால இவன் ஒருத்தன் போதுமடா என் முடிய கெடுக்க. தம்பி நீ என்ன கேவலப்படுத்தல, நான் அசர ஆள் கிடையாது. நான் ஒன்னே விட 1ஆம் நம்பர் உதுத்த முண்டை. அதெல்லாம் உதுத்து 15 வருஷம் ஆச்சு. தெரிய முடியும் முண்டை. போடா, இது உங்க ஒக்காவாக்கு ஒக்காவா அக்கா. ஏண்டா நீ வளர்க்குற குதிரைய வீட்டுல விட்டு வரனா மேடைக்கு ஏண்டா கூட்டி வந்த? ஏன் குதிரை வாங்கணும் தெரியுமா? எங்க அக்கா மட்டும் இவ்வளவு நாளா தனிமரமா குதிரையா இருக்கு, அதுக்கு ஜோடியா ஒரு குதிரை வாங்கணும்னா இன்னொரு குதிரை வாங்கி விட்டேன். இதுக்கு ஜோடி குதிரை சேர்ந்து செத்துருவேன் அவன். ஆத்தடி பாப்போம் உன் குதிரைய ஓட்டுற சாக்கி நான் தான். வாவ் நைஸ் உமன். அரேபியன் குதிரை மாதிரி வந்திருக்கு உமேன்ற. ஓ வாவ் கண்ணழகும் பொட்டழகும் பூவழகும். ஏய் முனியாண்டி, அவங்க 2 பேரும் விலகாவல அப்படிதான் பேசுவாங்க. நீ சொல்லு, கண்ணு எப்படி இருக்கு? அட அட சூப்பர். அந்த பிள்ளை மூக்கு எப்படி இருக்கு? அட அட கோவப்பழ மாதிரி. அந்த பிள்ளை உதடு செரிப்பழ மாதிரியே இருக்கு. அந்த பிள்ளை கண்ணும் பண்ணு மாதிரி இருக்கு. அடுத்த மொண்டாடி பிள்ளை அப்படித்தான் இருக்கும். இந்த ஓ மொண்டாடி வரைஞ்சிக்க அப்படி. நீதான் எப்படி இருக்கு? ஆள் புள்ளி புள்ளியா இதுல இருக்கு, புள்ளி புள்ளியா வேர்வத்துளி. அப்படியா? நல்லா பேசுமா? அடாடா, இந்த மாடை விட்டோம்னா 7 இன்ச்சுக்கு விழுகும் போலடா. பாப்போம். மிக்ஸி மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்ச பாக்குங்க, செக்ஸ் மாத்திரை போடுங்க, மூட கலப்புங்க. அப்புறம் பாப்பா, அப்புறம் தம்பி தம்பி ஆசைப்படுறேன். பாப்பாவும் ஆசைப்படுது. அப்படியா? சளி பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? தம்பிக்கு சொறி பிடிச்சிருக்கா? ஆமா, சொட்டு மருந்து தேவைப்படுது. ஆள் நல்லா இருக்க, வாய் சரியில்லையே. பார்க்க அழகா இருக்கீங்க, உங்க பழக்க வழக்கம் சரியில்லையே. வேணுமே எங்க அக்கா 4 தகத்து 3 பிரிக்கும் அப்படி இப்படின்னா. இது என்ன உலகம் லோக்கல் மாதிரி பேசிக்கிறது? நீ என்ன உலக லொப்ப போய் மாதிரி பேசும்போது நான் லோக்கலா பேசுறது? நான் பேசதான் செய்வேன் மேடம். நானும் பேசத்தான் செய்வேன் சார். பேச தெரியலன்னா இருக்கிற ஆளு ஏமாத்திட்டு போயிருவாங்க. வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும்னு சொல்லிருக்காங்க. வாய் இருக்கிறதுனாலதான் உன்னையெல்லாம் பேசி சமாளிச்சுக்கிட்டு வர இத்தனை வருஷமா. இல்லன்னா என்ன அப்படி கிழிச்சு முடியும்? இல்லன்னா நீங்க அப்படியே புடிங்க முடியும். எப்படி நீங்க? அடே அப்பா, அடே அப்பா, மேடம் இருங்க மேடம். உன் வாய்ஸ் ஏன் கூடுது? ஏன்னா சும்மா நாளும் எல்லா ஆல்ரவுண்டுக்காரும் பப்புனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா இந்த உதுத்த முண்டை உனக்கு சப்போர்ட் பண்றியா? அப்ப என்ன காரணம்? உனக்கு அங்கேயும் ஆள் இருக்கு. இன்னைக்கு உன் பெண் வர்க்கம் வேற ஹெவியா இருக்கு. ஆண்கள் மெஜாரிட்டியை விட இன்னைக்கு பெண்கள் மெஜாரிட்டி ஓவரா இருக்கு. கண்டிப்பா அந்த தலைக்கணத்துல நீ ஆடுற. ஆமா, ஆனா நீ ஆடுறது எங்க கூட்டமே இல்லைன்னாலும் தலைக்கணத்தில் ஆடுறத என்னுடைய குணம். அப்படியா? ஆமாங்க. நீ நினைக்கலாம் சும்மாவே அப்படித்தான். ஆனா இங்க இருக்கிற ஆள்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நினைப்புல மட்டும் வச்சுக்க தெரியாத. ஏன் நீங்க எல்லாம் சொல்லுவீங்களா அவங்க யாருமே எனக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க? யாரு? அப்புறம் நீ சொல்ற. அவங்க சொன்னாங்களா நாங்க வந்து பொம்பளை பிள்ளை பக்கம் நிக்க மாட்டோம்னு யாராவது ஒரு ஆளு சொன்னாங்களா? ஏன் அப்ப பண்ணுவாங்கன்றியா? பண்ண மாட்டாங்கன்றியாளா நீங்க? நான் எப்படி நம்புறது? நான் எப்படி நம்புறதுன்னா அப்புறம் நான் கேட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்புவீங்களா? பாப்போம். என்ன இருக்கிற பெண்கள் அனைவரும் பவதாரணி பக்கம் சப்போர்ட்டா இருக்கிற எல்லா பெண்களும் கை தட்டுங்கத்தா, தட்டுக்கட்டா, சும்மா வாங்கி குடிடா, தூமே குடிக்க. ஏது இந்த கை தட்டுறது புல்லாமே புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத பக்கிய. கை தட்டி திருந்தறியலான்னு பார்த்தா திருந்த மாட்டியே. ஆம்பளை போல விட்டு கொடுத்து போறாலும் யாரும் கிடையாது. என்னைக்குமே பெண்களுக்கு விட்டு கொடுத்து போற பழக்கம் எங்களுக்கும் கிடையாது. கை தட்டுன்னு கை தட்டுதுங்களே. அப்பா இங்க ஒரு பொம்பளை மத வாய பொத்து ஒரு ஆம்பளை போய் வாயை மூடிக்கிட்டு நில்லுங்க. அழகா இருக்கம்ன்ற ஆணவத்துல நீங்க அதிகமா பேசுறோம்ன்ற ஆணவத்துல நீங்க ஆடாதீங்க. ஓவரா மேக்கப் போடுற பொண்ணு, டீ கடையில விக்காம இருக்கிற பொண்ணு மைத்துல கூட விளங்காது. அதிகமா மேக்கப் போடுற ஆம்பளையும் அதிகமா பேசுற வாயும் என்னைக்குமே சரித்திரத்துல விளங்காது. ஆம்பளை குளித்து திருநீர் வச்சு கிளம்பிட்டானா எங்க கடத்தருக்கு போறேன்னு அர்த்தம். ஆனா உன்ன போல ரவடி பொம்பளை கிளம்பிட்டானா எவன நடுத்தருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை பொட்டு வச்சு வெளியில போறானா புருஷன்
மரியாதையை காப்பாற்ற போறோம்னு அர்த்தம். அதே ஆம்பளை வேட்டியை தூக்கி கட்டிட்டு வெளியில போனேன்னா குடிச்சு விட்டு எங்கிட்டயோ சாக்கடையில கடக்க போறேன்னு அர்த்தம். ஆம்பளை குடிக்கிறது ஏன் எதுக்கு? உங்க முகர ஒப்பமா தாண்டி குடிக்கலாம். முகரையில முழிக்காது, இதுல முழிடா. போட முகரையில முழிக்கிறார். பொம்பளை மாதிரி பேசு. முத ஆம்பளை பைய மாதிரி நீங்க நடந்துக்காங்க. போட ஒத்தலக்க போட. சூப்பரியா பவதாரியே கொக்காவான் இருக்காங்க. இன்னும் கொக்காட்ட ஓத்தான்றா. சில்லுமுக்கு பேர போகுது. ஏய் நான் இருமா என்னடா வேணும்? மிருதக்கார உடனத்தை புருஷன் எப்படி இறங்கி போயிட்டான். உனக்கு ஒண்ணுக்குன்னு வராதா போ முண்டை இறங்கி. சொல்ல முடியாது, நீங்க பொம்பளை என்ன மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா போச்சு. அவன் ஆம்பளாடா. போட எந்திரிச்சு. ஏடா பேண்ட் அவுத்து காட்டவாடா நாசமத்து போறவனே. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ஏதோ வைத்தியம் பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி. தம்பிக்கு வந்து கால்ல வந்து குதிரை மிதிச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. சரி. அதே இடத்துக்கு மேல கொஞ்சம் பாம்பு கொட்டிருச்சு. அவன் அவுக்க சொல்லி கொஞ்சம் உறிஞ்சு விட்டு போங்க. எனக்கு அது சின்ன வாய், உன் வாய் பெரிய வாயா இருக்கு. எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. வா பழக்கி விடுறேன். வா பழக்கி விடு. நாங்க வந்து வைத்தியம் பார்க்குற குடும்பம் இல்ல. என் சித்த இதுக்குத்தான் ஒன்ன போல ஆளுக்கு என் சித்தப்பனார கூட்டி வந்திருக்கேன். பெரிய வைத்தியர். அதுவும் பெரிய வைத்தியர். ஆமா. சரி. அவன் நீ அங்க வைக்க, நான் மத்தால பாத்துக்கிறேன். இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். அந்த தொழில் வந்து மிகவும் வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான தொழில். நான் ஒன்றும் தவறா ஒன்றும் சொல்லலையே. நீ பொத்துற துமை. அந்த தொழில் வந்து மிகவும் வந்து ரொம்ப ஒரு உயிரை காப்பாத்துறதுன்றது சும்மா கிடையாது. அதனால ஐயா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. இருக்கிற பொம்பளை பிள்ளைல புள்ள நீ தாங்க. தங்கச்சியா? ஓ அது தங்கச்சி, நீ அண்ணன். நல்ல அண்ணன் தங்கச்சி. 20 வருஷம் சர்வீஸ்ல பத்திருப்பாங்க இவ்வளவு பிள்ளை. நான் கேட்கிறேன், பொம்பளை தேவையில்லாம எங்க ஆண்கள் மனதை கலைக்கிற. ஒரு ஆம்பளை பையன் தேவையில்லாம பெண்கள் கூடிய மரியாதையை நீ வந்து தேவையில்லாம ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னதே நீ காலு கத்தாலும் கழுதெல்லாம் குதிரை ஏற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க. ஆள் அழகா இருக்க, ஆளெல்லாம் வாடகரமா இருக்க. அதோட வந்தா நான் ஆட்டோமேட்டிக் பொத்துக்கிட்டு போமா. நீங்களும் வந்தமா தொழில பார்த்தமா 4 நாடகத்தை ஆடினமா, காசுகளை வாங்கி பிள்ளை குட்டிகளை காப்பாத்தினமா, பொண்டாட்டிக்கு சோத்த வடிச்சு கொட்டினமா, அதோட பொத்திக்கிட்டு படுத்தமான்னு படுத்து அதை விட்டு என்கிட்ட வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிட்டு போயிடாரு. என்னடா ஒண்ணு கொடுக்கா? நீ என்ன பெரிய இது ஏண்டி ஒன்னையெல்லாம் ஒரு நிமிஷம் உத்து பார்த்தாலே ஒண்ணுக்கு இருக்கிற கூட உள்ள ஓட்டு ஓடி போயிருக்கா. உனக்கு அப்படியே அணகொண்டா தண்டி இருக்கு உள்ளதுக்கு போட முண்டை. உனக்கே பச்சை மிளகா தண்டிதான் இருக்கு. அதை உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டினால வெளியில போட்டு நக்குனா என்னடா பச்சை மிளகா வாயில வச்சு பாரு. உன் கடவால பேத்து தாண்டி விடு. கடவாய பேக்க ரொம்ப காரமா இருக்கு. என்னடா என்னடா பிள்ளை வளர்த்துருக்கீங்க? என்னடா அப்பாச்சி வண்டிக்கு டிவிஎஸ் புட்டியல் மட்டும் மாட்டி விட்டுருக்காங்க. வேணாம் துண்டை வேணா அமுக்கி வச்சுட்டு வரேன்டா. பொம்பளை என்ன பூலா தேவியாடி? ஆம்பளை பையன் மாதிரி பேசுனீங்கன்னா நான் பெண்ணும் ஒரு அடக்க ஒடுக்கமா பேசுவேன். நீ முத ஒரு நாணத்தோட நிக்க முடியும். நீ முத மரியாதையோட நின்றா. முத ஒரு பொம்பளை பிள்ளைகளை பேசுறது, பெண்களை பார்த்து குறை சொல்றது, பெண்கள் அதை பண்றாங்க இதை பண்றாங்க இதுல போட்டு நொட்டாங்க. ஏண்டா சாண்டைய குடிக்கி ஒன்ன மாதிரி இப்படி பொட்ட வரைக்கும் போயெல்லாம் எங்க அக்காட்ட வம்புழுப்பாங்கன்ட்டுதே எங்க அக்காவை ஜிம்முக்கு போய் நான் பழக்கிருக்கேன். இதுக்கு ஜிம்முக்காரன குள்ளத்துக்கு ஏண்டா ஜிம்முக்கு சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் விலகுமா. நான் பப்புனா இருக்கிறப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்ப இவளுக்கு சப்போர்ட் பண்ற. எனக்கு ஒரு விஷயம் புரியுதுடா. நீ காட்டியும் கொடுக்குற கூட்டியும் கொடுக்குற. அது ஃபேமஸ். ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. காட்டியும் கொடுப்பேன் கூட்டியும் கொடுப்பேன், ஆளும் நல்லா பாப்பேன். ஏய் லைட் பிடிப்பானா? அப்ப இதுக்கு தான் கொக்காவா போயிட்டா. ஒண்ணுக்கே வரல முண்டை கிளம்பி போயிட்டு. என்ன சொல்லணுமோ சொன்னோம்னா கிளம்பி. நிப்பாட்டுமா நிப்பாட்டியா? என்னைக்கு உனக்காண்டி இந்த ஆத்தாக்க சப்போர்ட் பண்ணாங்களோ அப்பயே நான் வந்து உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையில்லை. எனக்கு ஆண் வர்க்கம் சப்போர்ட்டுக்கு இருக்கு. நீங்க கை தட்டுவீங்க இல்ல? பாரு உன் செல்ல புருஷங்களை போல பாரு. செல்ல புருஷங்க இல்ல, அம்புட்டு பொண்டாட்டிக்கு கஞ்சி பொண்டாட்டிக்கு பாவாடை துவைக்கிற கேஸ். யாரு இந்த புருஷங்க என்ன நோட்டுனாங்க? அதெல்லாம் என் தம்பி. யாரு? நீங்க எல்லாம் என் தம்பி. எனக்கு தம்பியே. உனக்கு கொழுந்து. இப்ப பாத்தியா கொழுந்து? என்னோட புடிகள கொழுந்து. ஆமா கொழுந்து. நீ வாடா ஒரு ரவுண்ட் வாடா. ஒரு ரவுண்டா? என்னடா ஒரு அடிக்கு இருக்கு குண்டி. மாமா நீங்க கைய வச்சு பாக்குறத விட நாக்க வச்சு பாருங்க. அதுல பேம்பர்ஸ் ஆளு மண்டை என்ன பேம்பர்ஸ் போடுங்க. நீங்க வந்து கைய வச்சு பாக்குறத விட பொம்பளை ஒரு விஷயம் நல்லா தெரியும். இன்னும்டா பேம்பர்ஸ் இன்னும் பேம்பர்ஸ் போடுறாயா? அதை எடுத்து அவுத்து விடுறதே நீதானே. அட உங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறது சுதாகர் தானே. வாங்கி கொடுக்க
நான் கேட்கிறேன் எவ்வளவு விஷயம் பேசுறல என்னதான் பேசினாலும் கிளி மண்டை பொண்ணு வரப்ப கீக்கியும் தான் கத்துமா பாப்போம். என்னதான் பொண்டாட்டி கிளி மாதிரி இருந்தாலும் வப்பாட்டியை தேடுற ஆம்பளை உனக்கு இம்புட்டி ஏத்தா இருந்துச்சுன்னா எனக்கு இம்புட்டி ஏத்தா இருக்கும். வப்பாட்டி வச்சுக்கிறது எல்லா பேரும் வச்சுக்கிறது கிடையாதுமா. எல்லா பேரும் வப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அது ஒரு சில பேர் பண்ற விஷயம் எல்லா ஆம்பளை தப்பா நினைக்க கூடாது. நீங்க வந்து ஒரு சில பெண்கள் பண்ற தப்புனால நீங்க எல்லா பெண்களையும் பேசக்கூடாது. அப்படியா? நான் ஒன்னும் தவறா ஒன்னும் பேசல. நானும் ஒன்னும் தப்பா பேசலையே. அப்ப தவறா பேசுவேன். நான் என்ன வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன். அப்படியா? எனக்கு வார்த்தையெல்லாம் வெளியில வர்றதுக்கு சொல்லி தர தேவையே இல்ல, சரமா வரும். அப்ப போட்டின்னு வந்துட்டேன். பாப்போம் நீ என்ன பண்ணி கிளிக்கிற கேப்ப நடுறேன். இதுக்கெல்லாம் பயந்தா நான் கிடையாது. உனக்கு சப்போர்ட் பண்ற ஆத்தா கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்களாம் பாப்போம். நீ என்ன ஆடி கிளிப்ப என்ன நீ நக்குவ பாத்துக்குருவான். வா மோதி பாப்போம். வா இந்த கால் இன்னும் குறகால் ஒடிஞ்சல் வரல. வா பாத்துக்குறோம். டேய் ஆட சொல்றேன் கொக்காவ. ஆடுமா நீ உன் காலை இன்னைக்கு ஒடிக்காம போறியே. யார் என்னைய சொல்ற அவளை சொல்றியா? உன் காலை தான் ஒடிக்க இன்னைக்கு. எனக்காவது காலோட போச்சு, உனக்கு கோளார வச்சுக்க. பாத்துக்குருவான். மினியாண்டி பாப்போம் மாடு உழவுக்கு வருமாண்டு. மினியாண்டியா? குதிரை அதுல எத்திச்சுன்னா உறிஞ்சிறதுக்கு அவன் வந்துடுறா. ஆமா சரியாயிரும். பொத்து நீ பெட்டியை வைத்து தெருவில் தெரியாத ஒழுக்க முயற்சி தரும். எடுங்க மேலும் அடிங்க தாளும் இனிதான் நாட்டக்க ஆரம்பம். எடுங்க மேலும் அடிங்க தாளம் ரொம்ப நாடகம் ஆரம்பம். எடுங்க மேலும் அடிங்க தாளும் இனிதான் நாட்டக்க ஆரம்பம். பாடுற பாட்ட வாயில ஓடு காதுல ஓடு கோட்டா தாண்டா உருப்படு நாடு நாட்ட ஆய்க்க பாடுவது நாட்ட ஆய்க்க பாடுவது. அந்தரிகிட தீந்தரிகிட தாந்தரிகிட அந்தரிகிட உந்தரிகிட அந்தரிகிட தரான தானட தானட தானா தானட தானட தானா. நல்லா குலுக்கு. அவன் குலுக்குற மாதிரி குலுக்கு. அவன் எப்படி குலுக்கு? யாருக்கு குலுக்கு சீட்டு விழுதுன்னு பாப்போம். உன் பேர்லாம் இதுல இல்ல, நீ எதுக்கு குலுக்க சொல்ற? உன் குழந்தை பேர் என்ன இருக்கா? ஏய் அதெல்லாம் என் தம்பின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைன்னு அந்த புருஷன் நீயா சொல்லிக்கிறவியா குழந்தைங்க? ராஜா சீவன் சீவனே இல்லாம இருக்க உனக்கு சீவேனு வேற. வாயை வச்சு உறிஞ்சு விடு. வெக்கம் இல்லாம